கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். வெகு காலத்துக்கு முன்பதாக ஒரு மாலை பொழுது மழை பெய்து கொண்டிருந்தது. ஜனங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே ஒடுங்கி இருந்தார்கள். ஒரு ஏழை தாய் தன்னுடைய 3 பிள்ளைகளை அரவணைத்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே குடிசையிலே இருந்தாள். மழை வெகு நேரம் பெய்ததினால இரவும் வந்து விட்டது. பிள்ளைகள் எல்லாம் வயிறு பசிக்கிறது என்று உணவு கேட்டார்கள். ஆனால் இவள் வேலை செய்த இடத்திலிருந்து சம்பளத்தை வாங்கி வருவதற்கு கூட இவளால் போக முடியாதபடிக்கு மழை பெய்து கொண்டிருந்தது. எனவே பிள்ளைகளை பார்த்து, கர்த்தர் நமக்கு உணவளிப்பார், எலியாவுக்கு காகங்களை அனுப்பி போஷித்த கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே உணவளிப்பார், அந்த விசுவாசத்தோடு நீங்கள் எல்லாம் உறங்க செல்லுங்கள், நாளை காலையிலே கர்த்தர் நம்மை எழுந்திருக்க பண்ணி நல்ல சுவையான உணவை தருவார், இந்த இரவிலும் கூட அவர் உணவளிக்க வல்லவராய் இருக்கிறார், எனவே ஜெபித்து விட்டு தூங்குங்கள் என்று சொல்லி பிள்ளைகளை தூங்க வைக்க முயன்றாள். பிள்ளைகள் எல்லாம் படுத்துக் கொண்டதும் இவள் ஜன்னல் கதவை மூட போகும்போது ஒரு குழந்தை சொன்னது, அம்மா, ஜன்னல் கதவை மூடாதீர்கள், கர்த்தர் காகங்களை அனுப்பினால் அவை உணவை எப்படி கொண்டு வரும், காக்கா வர வேண்டும் என்றால் கதவை திறந்து வையுங்கள் என்று சொன்னாள். அப்பொழுது இந்த தாய் சரி என்று சொல்லி அந்த ஜன்னலை திறந்து வைத்து விட்டு அவர்கள் படுக்க சென்றார்கள். ஆனால் இருட்டிலே இவர்கள் குடிசையை ஒட்டியுள்ள அந்த இடத்திலே அந்த பட்டணத்தின் மேயர் மழைக்காக ஒதுங்கி நின்றிருந்தார். அவர் ஜன்னல் வழியாக உள்ளே என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த பிள்ளைகள் பசியோடு தூங்க போகும்போது அவருக்கு மனம் கேட்கவில்லை. இவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பி நேராக மழை விட்டதும் கடைக்கு சென்று போதிய அளவு உணவுப் பொருட்களை வாங்கி பார்சல் கட்டி அங்கே கொண்டு வந்தார். அவரை ஏற்கனவே அவருடைய நண்பர்கள் எல்லாம் கிண்டலாக காக்கா காக்கா என்று அழைப்பார்கள். ஏனென்றால் அவர் கொஞ்சம் கருப்பாக இருப்பார். இப்பொழுது அவர் அந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஜன்னல் வழியாக உள்ளே வைத்து ஜன்னல் வழியாக கா கா என்று 2 முறை கத்திவிட்டு அவர் இருளிலே மறைந்து விட்டார். அப்பொழுது அந்த அம்மா என்ன சத்தம் வருகிறது என்று விழித்து பார்த்தால் உணவுப் பொருட்கள் இருந்தது. பிள்ளைகளோடு ஸ்தோத்திரத்தோடு அதை பகிர்ந்து கொண்டு சாப்பிட்டார்கள். அப்பொழுது அந்த குழந்தை சொன்னது, ஆம், கர்த்தர் உண்மையிலே காக்காவை கொண்டு நம்மை போஷித்திருக்கிறார், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி கர்த்தரை அவர்கள் துதித்தார்கள். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆம், அற்புதங்களும் அடையாளங்களும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். அநேகருடைய சாட்சிகளை நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கர்த்தர் கிரியை செய்கிறார். தாம் சிருஷ்டித்த அனைத்துக்கும் பிழை போட்டுகிறார். அவரையே நம்பியிருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.